இங்க பாரு, நீ யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும்? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன். உன்னால இந்த பிங்கிய விலை கொடுத்து வாங்க முடியாது. இங்க பாரு, நீ எங்க 3 பேரையும் போக விட்டுரு ப்ளீஸ். இன்னொரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு, அம்மா சத்தியமா சொல்றேன், பசங்களை இல்ல நான் எதுவும் பேச மாட்டேன். எதுவும் பேச மாட்டேல? பிராமிஸா? உன்னால என் போனை வெளியிலே விட்டுட்டு வந்துட்டேன். உடனே ராஜனுக்கு போன் பண்ணி நீ இந்த குழந்தைங்களும் இங்கதான் இருக்கிறதா போன் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத. முக்கியமா உங்க 2 பேருக்கும் சொல்றேன், இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, அதை நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சித்ரா, சேரா, இங்க வாங்க. சேரா. சித்தி, இப்ப என்ன பண்றது? இங்க பாருங்க, பயப்படாதீங்க. நான் ஏதாவது யோசிக்கிறேன். நாம இங்க இருந்து போயிடலான்னு. என்ன நடக்குதுங்க? இந்த குழந்தைங்களை நான் எப்படி காப்பாத்துறது? இங்க நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அங்க பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. ஓஹோ சரளா, காலையிலேயே என்னத்தை உடைச்சு வச்சிருக்க இப்ப நீ? அது ஒண்ணு இல்ல அத்தை, நான் பாலை கை தவறி கீழே போட்டேன். அது இங்க அங்கெல்லாம் கூட்டிடுச்சு. நீ எதையாவது யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்ல, பிரக்யா பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்னமோ மனசு பூரா அவ நினைப்பாவே இருக்கு. அதான் ஒன்னும் புரியாம பாலை கை தவறி. அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? நீ போன பண்ணி அவர்கிட்ட பேசு, அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் போன் பண்ணலனா? காலையில இருந்து எத்தனை வாட்டி போன் பண்றேன்னு தெரியுமா? ரிங் போயிட்டே இருக்கா, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்ப போன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை அவ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பாளோ? இந்த மாதிரி தப்பா யோசிக்கிறதெல்லாம் விடுறியா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பிரக்யா உன்ன மாதிரி வெட்டியா இருக்கான்னு நினைக்காத. அந்த மொத்த வீட்டையும் அவ ஒருத்தி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் அவ பாத்துக்கணும் இல்ல? ஆனா அவளை நல்லா பாத்துக்கிறது அவ புருஷன் அபி மட்டும்தான். 2 பேரும் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் மூஞ்சே ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நீ போன் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணேன்னு வை. நீங்க தானே இப்ப என்கிட்ட சொன்னீங்க போன் பண்ணி பேசுன்னு. நான் போன் பண்ணேன்னு சொன்னா நீங்க எதுக்கு போன் பண்ணேன்னு கேக்குறீங்க? நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீ பண்றது எல்லாமே தப்பு தானே? அத்த, நான் என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போறீங்க. நீங்க ஏதோ தப்பா பேசிட்டு நான் தப்பு பண்றேன்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. அத்தை அத்தை அத்தை, நீ என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றேன்னா, நீ இந்த வீட்ல எனக்கு பொண்ணா பிறக்க வேண்டியவ. ஆனா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்துட்ட. தப்பு தானே பண்ண? என்ன நான் இப்ப கூட உங்க பொண்ணு தானே? சரளா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. நீ பொண்ணா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் நான் எப்பவும் திட்டு மட்டும் விட மாட்டேன். சரி, நான் இப்பவே என் போன் எடுத்து அபிக்கு போன் பண்ணேன். என்னோட போன் இங்க தானே இருக்கு. இல்ல வேண்டாம், நான் என்னோட போன்ல தான் போன் பண்ணுவேன். சரி சரி போங்க, அவங்களோட போன்ல தான் பண்ணுவாங்களா? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு நாங்க மேக்கப் போட்டுட்டோம். ஓ பெர்ஃபெக்ட். ரொம்ப நாளாவே என் அன்னைக்கு ஒரு நியூ லுக் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க அதை பாசிபிள் ஆக்கிட்டீங்க. Thank you so much. My pleasure. சாரி, இந்தாங்க உங்க பேமெண்ட். Thank you so much. Thank you. Thank you once again. Okay ma'am. இந்த ஹீரோயின் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எப்படி இவளை வீட்டுக்கு கூட்டு போறது? பெட்டர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கிறேன். சீக்கிரம் போ மைதிலி, குழந்தை உனக்காக டியூஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. லேண்ட்லைனுக்கு யார் ஃபோன் பண்றாங்க? டெக்னாலஜி எவ்வளவு மாறிடுச்சு. பழங்காலத்து ஆளு மாதிரி இந்த டப்பாக்கு ஃபோன் பண்றாங்க. அதான் மொபைல் இருக்கே. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நானும் இங்க பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அங்க பேசுறது யாரு? உன்னோட பேர் என்ன? மை காட், உங்களுக்கு நான் தெரியலையா? இங்க பாருமா கண்ணு, இந்த டப்பா போன்ல இருந்து உன்னோட போட்டோலாம் தெரியவே தெரியாது. என்கிட்ட பேசணும்னா என் மொபைலுக்கு போன் பண்ண வேண்டியதானே? ஏன் இந்த டப்பாக்கு போன் பண்றீங்க? உங்ககிட்ட பேச போன் பண்ணல. அட, முதல்ல போன் பண்ண, இப்போ என்கிட்ட பேச நினைக்கலன்னு சொல்ற. அப்ப எதுக்கு போன் பண்ண?
Oh my god, மைதிலி அண்ணி, what's wrong with you? நான் ஆலியா பேசிட்டு இருக்கேன். மத்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அண்ணி? ஆலியாவா? வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஃபோன் பண்ணேன். இங்க பாரு, நான் பாப்பாவை டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வரணும். அவ டியூஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் பாட்டி, இந்து பாட்டி, த்ரிஷா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அபியும் பிரபாவும் எங்கயோ வெளில போயிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணி எங்க போயிட்டா? அவ எங்க இருக்கா? வீட்ல தானே இருக்கா? இல்ல வெளியில எங்கயாவது போயிட்டாளா? வெதர் ரிப்போர்ட்டையும் கேட்டுடேன், சொல்லிடுறேன். என்ன நியூஸ் ரீடர்னு நினைச்சியா? எல்லா நியூஸையும் நான் கொடுத்துட்டு இருப்பேனா என்ன? நான் போனை வச்சிடுறேன், எனக்கு லேட் ஆகுது. போதும், நிறுத்துறீங்களா? உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். பாட்டி லாயரை எப்ப வர சொல்லிருக்காங்க? இப்பதான் நீ விஷயத்துக்கே வர. அப்படின்னா தனு அந்த உயிலை பத்தி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, அப்படிதானே? இப்போ உங்களுக்கு லேட் ஆகலையா? நான் என்ன கேள்வி கேட்டேன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. லாயர் எப்ப வராரு? சொல்றேன் இரு. லாயர் 6 மணிக்கு வராரு. பொண்ணு ரெடியா இருக்கல? ஆலியா, அது தனு தானே? அட பொன்னி உன் கூட இருக்கானா? அவ எங்க இருக்கா, எங்க போனான்னு ஏன் எல்லா டீடைல்ஸும் என்கிட்ட கேக்குற? இல்ல, அது தனு என்ன கேக்குறானா, அங்க வீட்ல இருக்கிற பொன்னி ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு கேட்டா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அவளுக்கு என்ன தெரியணும், உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அத முடிவு பண்ணுங்க. என் டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் ஆல்ரெடி லேட். உனக்கு பொண்ணிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ அவளுக்கே ஃபோன் பண்ணி எங்க இருக்கா என்ன ஏது நீயே கேட்டுக்கோ. போனை வைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்றதுக்குனே வருவாங்க. தனு, உனக்கு நிஜமாவே மூளை இல்லையா? அதான் நான் போன்ல பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு பொண்ணிய பத்தி கேட்டேன்? சாரியா, எக்ஸைட்மென்ட்ல ஏதோ கேட்டேன். நான் கூட எக்ஸைட்மென்ட்ல இருக்கேன். அதுக்காக எல்லார்கிட்டயும் போய் வளரி தொலைக்கறானா என்ன? சரி, ஓகே, நீ பொண்ணு ரெடியா இருக்கலான்னு முதல்ல சொல்லு. நீயே போய் பாரு. நான் தான் இம்பார்ட்டன்ட் வேலையில இருக்கேன்ல. ஓகே, நானே போய் பாக்குறேன். இப்ப வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. பொன்னி, ஓ மை காட். பொன்னி, நீ பார்க்க பிரக்யா மாதிரியே இருக்க. ஐ மீன், உன்னையும் பிரக்யாவையும் பக்கத்துல நிக்க வச்சாங்கன்னா அபியால கூட நீ பிரக்யா இல்லங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. பொன்னி பொன்னி பொன்னி, இந்த ஒரு வேலையை மட்டும் நீ முடிச்சு கொடு. ட்ரஸ்ட் மீ, நானே உன் பசங்களை உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். நீ என்ன என் பசங்களை மீட் பண்ண வைக்கிறது? அந்த வேலையை பிரக்யா அப்படியும் பண்ணிடுவாங்க. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எங்க பாரு, நீ இப்ப வாய திறக்கலனா நீ பொண்ணு இல்ல பிரக்யான்னு எனக்கு சந்தேகம் வந்துரும். பேசணும்னா என்ன பேசணும்? இன்னத்துக்கு என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துனே இருக்க? தனு, இங்க வா. உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். இதோ வரேன். ஓகே பொன்னி, நான் கிளம்புறேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. உன்னோட இந்த லுக்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓகே, பாய். பிரக்யாங்க என்ன பண்ணின்னு இருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, அவங்களுக்கு உதவி பண்ணுப்பா. என் பசங்க 2 பேரையும் நீ தான் நல்லா பாத்துக்கணும். பாரு, உன்னால என் போன் கூட உடைஞ்சு போச்சு. நான் இப்ப ராஜனனுக்கு எப்படி போட்டோ அனுப்புவேன்? ஆனா என்னால போன் பண்ணி பேச முடியும்ல. நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறதா சொல்லிடுறேன். இங்க பாரு, நான் சொல்றது ஒரு தடவை கேளு. சாகரங்களோட பேசி என்ன பிரயோஜனம்? இந்த பிங்கி எல்லா விஷயத்திலயும் கண்ணியமா இருப்பான். நீ எப்படியும் சாக போற, அதனால உன் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? இங்க பாருங்கண்ணே, நான் உங்களை அண்ணன்னு கூப்பிடலாம்ல? எனக்கு தங்கச்சிங்கன்னு யாரும் இல்ல. சரி, நீயாவது என்ன அண்ணன்னு கூப்பிடுறிய. என்ன சொல்ல வந்தியா நீயே சொல்லு. எனக்கு கூட அண்ணெல்லாம் இல்ல. அப்புறம் அண்ணன், எனக்கு தோணுச்சு நீங்க ரொம்ப தனிமையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்ட. உன் கையால எனக்கு ராக்கி கேட்ட சொல்லல, புரிஞ்சுதா?
அதனால ஓவர் ஐஸ் வைக்காத. இல்ல நான் ஒன்னும் ஐஸ் எல்லாம் வைக்கலங்க. எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொன்னேன். அது வந்து நீங்க இந்த உலகத்திலேயே தனியா இருக்கீங்கன்ற மாதிரி தோணுச்சு. நீங்க ரொம்ப நல்லவரு. அதாவது வெளியில தெரியற அளவுக்கு நீங்க ஒண்ணு கெட்டவர் இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்புறம் பசங்களோட வலி உங்களுக்கு புரியுது. பசங்களை நீங்க ஒன்னும் இப்படி இங்க கட்டி வைக்கணும்னு நினைக்கல. அந்த பசங்களை நீங்களே பாக்குறீங்கல்ல, எவ்வளவு பாவம்ல அவங்க, எவ்வளவு பாவமா இருக்காங்க பாக்குறீங்கல்ல. நீங்க அவங்களை இப்படி அடைச்சு வைக்கணும்னு நினைக்கல. பசங்களுக்கு வெளியில போய் விளையாடணும்னு தோணும். இப்படி 4 செவத்துக்குள்ள அடைச்சு வச்சிருந்தீங்கன்னா பாவம், இவங்க எங்க போய் விளையாடுவாங்க? நீங்க இவங்களை இங்க வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. இவங்களை பார்த்தா உங்களுக்கு உங்க பசங்க ஞாபகம் வந்திருப்பாங்களே. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலமா. என்னைக்காவது ஒரு நாள் ஆகும்ல. உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், குடும்பம்னு ஒண்ணு வரும், குழந்தைங்களும் வருவாங்கல்ல. அப்ப பாருங்க, உங்களுக்கு உங்களோட குழந்தைங்கள பாக்குறதுக்கும் இப்படிதான் பாவமா இருக்கும்ல. அதை தாங்கிக்க முடியுமா? உங்க பசங்களை இந்த மாதிரி யாராவது 4 செவத்துக்குள்ள அடைச்சு வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி சாப்பிட கொடுக்காம பண்ணா அது உங்களால தாங்கிக்க முடியுமா? இந்த பசங்க இன்னொருத்தவங்களோட குழந்தைங்க, இவங்களுக்குன்னு யாருமே இல்லை. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன், இவங்களை காப்பாத்துறதுக்காக. புரியுதா? இங்க 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 பாருங்க, இங்க பாருங்க. அந்த பசங்க எவ்வளவு பாவமா இருக்காங்கன்னு. அங்க பாருங்களேன், இந்த பசங்க எவ்வளவு பாவமா இருக்காங்கன்னு. அண்ணே, நீங்க நீங்க மத்தவங்களாலதான் இவ்வளவு கெட்டவரா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. எனக்கு புரியுது, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த உலகம் தான் உங்களை இவ்ளோ கெட்டவரா மாத்திருக்கு. இல்லனா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. இல்ல, ரொம்ப நல்லவரு. உலகத்துல எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டிய ஆள் நீங்க. ஆனா இந்த உலகம் உங்களை இப்படி மாத்தி வச்சிருக்கு. நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் தங்கச்சி. நானும் முதல்ல ரொம்ப நல்லவனதாமா இருந்தேன். ஆனா இந்த உலகம் எப்பவுமே என்ன பார்த்து கருப்புன்னு எல்லாரும் கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்கிட்ட உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா இந்த மாதிரி எலியாட்டம் குழந்தைங்க எனக்கு இருந்திருப்பாங்க. எலி மாதிரி இல்ல, அழகான குழந்தைங்க. ஆமா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி அழகாவே குழந்தை இருந்திருப்பாங்க. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரி கத்தி எடுக்கிற வேலை இருந்திருக்காது. எப்பவுமே இந்த உலகம் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கு. இந்த உலகம் எப்பவும் என்ன ஏமாத்திட்டே தான் இருந்திருக்கு. அது ஏன்னு தெரியலமா. எப்படி பண்ணோம் பிரக்யா சித்தி? Thank God. சீக்கிரம் வந்து கட்ட அவுத்து விடுங்க. எங்க பொன்னி சித்தி எப்பவும் எங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கஷ்டமான சமயத்துல தான் எப்பயும் தைரியமா நடந்துக்கணும்னு. நீங்க 2 பேரும் ரொம்ப அறிவாளிங்க தான். வந்து ஏன் கட்ட அவுத்து விடுங்க, வாங்க. ஐயோ ராக் ஸ்டார், யா போட்டோ எடுத்துக்கலாம். சார் ஒரே ஒரு போட்டோ சார். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஏய், என்னாச்சு? நீ என்ன இங்க எதுக்கு கூப்பிட்ட? எல்லாம் ஓகே தானே? பிரக்யா நல்லா தானே இருக்கா? டென்ஷன் ஆகாத. விஷயம் பிரக்யாவை பத்தி இல்ல. ஆக்சுவலி உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீ டென்ஷன் ஆகாதடா. டேய், நீ இந்த மாதிரி சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணத விஷயம் என்னன்னு டைரக்டா சொல்றியா? அது வந்து என்னன்னா, போலீஸ்க்கு கான் பாயோட பாடி கிடைச்சிருக்கு. கான் பாயோட பாடியா? அது எப்படா நடந்திருக்கும்? கான் பாய் ஆக்சுவலா, டே பிரபா, அது உனக்கு கண்டிப்பா கான் பாய் பாடின்னு தெரியுமா? நானே பார்த்தேன் அபி.
அது அவரே தான். முதல்ல உன் கிட்டார்ல பாம்பு வச்சது, இப்போ கான்பாய் பணமா கிடைச்சிருக்கிறது. அதான் இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாரு. ஓ ஹலோ மிஸ்டர் அபி, உட்காருங்க. ஐம் சாரி மிஸ்டர் அபி, உங்களை இப்படி கூப்பிட வேண்டியதா போச்சு. இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. பிரபா உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாரு. பாடி எங்களுக்கு கடல்ல கிடைச்சது. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்க கிட்டாரை ரிப்பேர் பண்ற அதே கானோட பாடி தானே. நான் ஏன் உங்களை வர சொன்னேன்னா, அந்த கான் ரிப்பேர் பண்ண உங்க கிட்டார்ல பாம்பு ஃபிட்டா இருந்தது. இப்போ அவரோட பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 இன்சூரன்ஸுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது, யாரா இருக்க முடியும்? ஐ மீன், கான் உங்ககிட்ட யாரை பத்தியாவது சொல்லியிருக்காரா? இல்லை இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவும் அவர்கிட்ட பேசல. இன்ஃபேக்ட் என்னோட ஒய்ஃப் பிரக்யா தான் அவர்கிட்ட பேசுவாங்க. பாம்பு பிளாஸ்ட் ஆன கிட்டார் கூட ரிப்பேருக்காக என் ஒய்ஃப் தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கா. ஸ்டேஞ்ச். ஒருவேளை உங்க ஒய்ஃபே உங்க கிட்டார்ல பாம்பு ஃபிட் பண்ண சொல்லியிருப்பாங்களோ? என்ன உளறீங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அபி ரிலாக்ஸ். டே பிரபா சும்மாறா. என்ன ரிலாக்ஸ்? அவர் பேசுறது யாரை பத்தின்னு தெரிஞ்சுதான் பேசுறாரா? என் மேல அட்டாக் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் அவதான் என்ன காப்பாத்திட்டு இருக்கா. இந்த வாட்டியும் பாம்பு இருக்கிற கிட்டார்ல இருந்து என்ன காப்பாத்துனது அவதாங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரியாம ஐம் சாரி மிஸ்டர் அபி, இது எங்களுடைய டியூட்டி. சந்தேகத்துல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமே. நாங்க சந்தேகப்படலனா உண்மையான கல்பிரேட்டை நாங்க எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க. டோன்ட் வரி மிஸ்டர் அபி, நாங்க தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரமே கல்பிரேட்டை நாங்க பிடிச்சிருவோம். அல்வா சாப்பிடுறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா பண்ணும்போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரளா, சரளா, உன் காதை முதல்ல கிளீன் பண்ணு. எப்போ இருந்து கூப்பிடுற பதிலே சொல்லல. நான் நீங்க சொல்றத கேக்குற மாதிரி இல்ல அத்தை. ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்றத கேட்காம இருக்கிறதுக்கு? நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க அபிக்கு போன் பண்றேன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்தீங்க. ஓஹோ, என்னால பண்ண முடியல. என் போன்ல பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. நாள் பூரா இப்படி கேம் விளையாடிட்டு இருந்தா பேட்டரி டவுன் ஆகாம அப்புறம் என்ன ஆகும்? சரி விடுங்க, நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல. எனக்கு என்னமோ பிரக்யா ஞாபகமாவே இருக்கு. அவளுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். நான் அல்வா பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். டேஸ்ட் பண்ணியாவது பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, இவ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளே. நீ எனக்கு எவ்வளவு வேலை தான் சொல்லுவ? எனக்கு என்ன வேலை செய்யற வயசா என்ன? அப்படி என்ன வேலை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்கிறீங்க? ஸ்வீட்டை சாப்பிட சொன்னா அப்ப சாப்பிடுவீங்கல்ல? சரி சரளா, இனி நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். காஃப் சிரப் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உங்ககிட்ட பேசுறதை விட அதை குடிச்சிட்டு நல்லா தூங்கலாம். நீ செய்யற அல்வாவை நீயும் உன் பொண்ணு மட்டும் சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு நீ பண்ற அல்வாவை சாப்பிடணும்னு ஆசை இல்ல. என்ன அத்தை? அத்தை, நான் பண்ண அல்வாவை உங்களை சாப்பிட சொல்லவே இல்லை. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னேன். ஓகேவா? நான் ஒன்னும் அல்வா உங்களுக்காக பண்ணல, அபி பிரக்யாவுக்காக தான் பண்றேன். நான் பண்ணி முடிச்சதும் நீங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என் கையாலேயே கொண்டு போய் நான் பிரக்யாவுக்கு ஊட்டி விட்டுட்டு தான் வருவேன். உன் பொண்ணுக்கும் மருமகனுக்காக ஸ்வீட் பண்ற, ஆனா என்னைக்காவது இந்த மாமியாருக்காக பஜ்ஜியோ பக்கடாவோ செஞ்சு கொடுத்திருக்கியா நீ? இருக்கட்டும், அபி வரட்டும். நீ என்னென்ன பண்ணேன்னு அவங்கிட்ட சொல்ற. என்ன அபி இப்ப வரானா? இப்ப வராட்டி எப்பாவது ஒரு நாளைக்கு வருவான்ல, அப்ப எல்லாத்தையும் சொல்றேன். இருந்தாலும் அபி நீங்க சொன்னா கேப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னா அவன் நம்பவே மாட்டான். என் கையால பண்ண அல்வாவை நான் அவனுக்கு ஊட்டி விடுவேல, அப்ப நான் சொல்றதா கேட்பான். அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும்ல இந்த அல்வா. எப்போ செஞ்சாலும் ஆசாசியா சாப்பிடுவான். மொத்த அல்வாவையும் காலி பண்ணிடுவான். ஏத்த பிரக்யாவும் அபி வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? இந்த மாதிரி உன் அழுமூஞ்சியை காட்டிக்கிட்டு நீ ஊட்டி விட்டேன்னு வையே, யாரும் சாப்பிட மாட்டாங்க. அல்வானா கண்டிப்பா வருவாங்க. ஆமா வருவாங்க. நீ செய்யற அல்வா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்ப நான் சீக்கிரமா பண்ணிடுறேன். நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஊட்டி விடலாம். பண்ணு. சரி ஓகே. கேம் விளையாடிட்டே இருக்காதீங்க, சார்ஜ்ல போடுங்க போனை. கான்பாயை வற்புறுத்தி யார் கிட்டார்ல பாம்பு ஃபிக்ஸ் பண்ண வச்சாங்களோ அவங்க தான் அவரை கொண்டு இருக்கணும். அது யாரா இருக்கும்? யாச்சு மோனிகா? சார் சோ சாரி, என்னால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வர முடியல. ஆனா சார் செகண்ட் ஹாஃப் நான் உங்களுக்கு மிஸ்டர் அக்ஷயோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டேன். சிமோனிகா, அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடு.
அண்ட் மிஸ்டர் அக்ஷய்க்கு நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடு. பட் சார் இந்த மீட்டிங் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சே. ஐ செட் கேன்சல் இட். ஐ கான்ட் ஹேண்டில் so much. என்னாச்சு சார்? நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? சிமோனிகா முதல்ல என்னோட கிட்டார்ல பாம் வச்சது அண்ட் இப்போ கான் பாயோட பாடி கிடைச்சது. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பட் ஐம் ஷூர் யார் என் கிட்டார்ல பாம் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவங்க தான் கான் பாயை கொண்டு இருக்கணும். அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அந்த மீட்டிங்கை ஃப்ரைடேக்கு ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே? ஓகே சார், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சார். இப்போ நாம என்ன பண்றது? இந்த விக்ரம் ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டா. அந்த கான் பாடியை ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண தெரியாதா? இந்த போலீஸ்காரங்க வேற சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களே. எல்லாமே அந்த பிரக்யாவால தான் நடக்குது. அந்த அபியை விட பெரிய எதிரி இவ தான் எனக்கு. பிரக்யா, ஐம் சாரி. அந்த அபிக்கு முன்னாடி நான் ஒன்னதான் கொல்ல போறேன். யூ ஆர் ஆன் மை ஹிட் லிஸ்ட். உன்னை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன்.